வணக்கம் மச்சான்ஸ். இன்னொரு மேட்ச் தோத்துட்டோம். சிரிக்கிறேண்ணா, ஏன்னா நான் சிரிப்பேன்டாண்ணா. ஏன்னா பழகிடுச்சு, தோற்று போய் வந்து பழகிடுச்சு. அதனால் வந்து எனக்கு ஃபீல் கூட பண்ண முடியல. என்னால் தோத்துட்டோன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் கூட பண்ண மாட்டேன். இப்போலாம் ஜாலியாக இருக்கேன். முடியலடா. இதில் தோக்கிறது என்னன்னா, தோத்தா க்ளீன் ஷீட்டோட தோக்குறோம், 0 கோல்ஸ். அது வந்து ஒரு கொடூரமான கேவலம். ஏன்னா போன மேட்ச்சில் 3 கோல் வாங்கினோம், இந்த மேட்ச்சில் 1 கோல் வாங்கினோம். நம்ம 1 கோல் கூட அடிக்கலை, 1 கோல் கூட அடிக்கலைங்க. நம்ம என்னதான்டா ஆச்சு, என்னதான்டா பிரச்சனை? இந்த டீம் ரொம்ப நல்ல டீமாக இருந்ததுன்னு சொன்னியேடா ஸ்டார்டிங்கில். எல்லா சைனிங்கும் ரொம்ப நல்ல சைனிங்காக இருந்துச்சேடா. ஓவன் காய்க்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல சைனிங் பண்ண முடியாதேடா அப்படி இப்படின்னு சொன்னாலும் சைனிங்கில் எரர் இருந்தது. அந்த எரர்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னை எஃப்சி என்ன பண்ணால் ஜெயிக்கலாம், என்ன தான் பண்ணணும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 4-1-4-1 ஃபார்மேஷனில் போனோம். எப்பவும் போல் வில்மர் ஜார்டனு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு, அப்புறம் இர்ஃபானு, எல்எம்எஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபருக் சௌத்ரியும் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஃப், நாம்டே, ஷீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎம்எஃப் சிஎம்எஃப்பில் ஆடினாங்க. அப்புறம் எல்ஷினோ டிஎம்எஃப், மந்தார் ராவ் தேசாய் லெஃப்ட் பேக்கு, டின்போயா ரைட் பேக்கு, எட்வர்ட்ஸு யூனம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேக்கில் ஆடினாங்க. நவாஸ் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பிங். நேற்று வந்து ஒரே ஒரு கோல் வாங்கணும் அப்படின்றதுக்கு காரணமாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸும் விகாஸ் யூனமும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நேற்றுக்கு காரணம். அதாவது கவுட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரயன் எட்வர்ட்ஸும் டின்புயா அதாவது யூனமும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மேட்சே முடிஞ்சிருக்கோண்டா. நேற்று பத்தாவதுக்கு நேற்று நவாஸுக்கு ஒரு கும்பிடு பண்ணணும். ஏன் நவாஸ் கோல் கீப்பிங் வர வைக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நேற்று நவாஸ் இல்லைன்னா நவாஸு எட்வர்ட்ஸ் இல்லைனாலே முடிஞ்சிருக்கும் நேற்று மேட்ச்சு. ஓப்பனாக சொல்ல போனோம்னா எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து டிஃபென்ஸ் பண்ணான் நேற்று. 86வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கோல் வாங்கினோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் நான் இருக்கேன்டா டீமுக்கு அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணான். மந்தார் ராவ் தேசாய் எப்பவும் போல் அவன் அவர் எதை பெர்ஃபார்ம் பண்ணால், டிம்போயா மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஏங்க போங்க சார் தான். இவன் எங்கங்க அங்கித் முகர்ஜி எங்கங்க தெரியலையே. ஸோ எல்ஷினோ எதுக்கு இருக்கார் டீமில் அது வந்து ஓன் காய்க்கு மட்டும்தான் தெரியும். எல்ஷினோ எதுக்கு தான் டிஎம்எஃப்ல ஆட வைக்கிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பாசிங் இல்லை. சென்னை எஃப்சிக்கிட்ட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பாசிங் இல்லை, ரஃபேல் கிருவல்லாரோ இல்லை. நீங்கள் லூகாஸ் பிரம்பிலாவை ரஃபேல் கிருவல்லாரோ கிட்ட கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு முட்டாள். ஆஸ் அ சென்னை எஃப்சி ஃபேனாகவே நான் சொல்கிறேன், லூகாஸ் பிரம்பிலாவையும் ரஃபேல் கிருவல்லாரையும் சேர்த்து வச்சு பேசுறீங்களா டே? ஏன்னா ரஃபேல் கிருவல்லாரோ பாஸ் போடலாம், த்ரூ பாஸ் போடலாம், ஷார்ட்ஸ் அடிப்பான். இப்போ ஒரே ஒரு த்ரூ பாஸ் டிஃபெண்டரை தாண்டி ஒரே ஒரு த்ரூ பாஸ் போட்டு நான் அது வரைக்கும் பார்க்கலையா, சத்தியமாக பார்க்கல. இதில் வந்து ரீல்ஸ்லாம் வேறு போடுறீங்க நீங்கள். என்னடி அவன் ஒன்றும் பண்ணலடா, அதான்டா உண்மை. நம்ம அதான்டா ஒத்துக்கிட்டு ஆகணும்டா. இப்போதைக்கு லூகாஸ் பிரம்பிலா ஒன்றும் பண்ணல. இப்போ பிரச்சனை என்னன்னா கார்னர் ஷீல்ஸ் பார்த்தீங்கன்னா கிருவல்லாரோட இதையும் அவனோட வேலையும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கான் கார்னர் ஷீல்ஸு. நேற்று ஒரு டேக்கிள் பண்ணாங்க கார்னர் ஷீல்ஸு. கார்னர் போட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் ஓடி வந்து டேக்கிள் பண்ணான். எந்த பிளேயராலடா பண்ண முடியும் இந்த வேலை? இத்தனை வேலை செய்கிறான் யார்? கார்னர் இல்லைன்னா டீமே முடிஞ்சிருக்கும். யார் நேற்று ஃபார்வர்ட்ஸில் நேற்று கார்னர் போட்ட கிராஸஸும் இர்ஃபான் அடித்த அந்த ஒரு ஷாட்டும் இல்லைன்னா நேற்று சென்னை எஃப்சி கிட்ட ஒரு க்ளீனான ஒரு ஃபார்வேர்டில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, ஒரு பாசிங்கு, ஒரு மண்ணும் இல்லை. நேற்று
பாசிங்கு, பொசஷனு, பாசிங் அக்யூரசி, எல்லோ கார்டு, ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டு, ஷார்ட்ஸு எல்லாமே நேற்று மோகன் பகான் தான் வச்சுருந்தாங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட அதே தான் சொல்கிறேன். எல்லாம் சென்னை எஃப்சி ஒன்றும் புடுங்கல. இர்ஃபான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இர்ஃபான் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கான். ஷீல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கான். வில்மார் ஜார்டன் கில் பார்த்தீங்கன்னா அவனால முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணுறான், தப்பே இல்லை. வில்மார் ஜார்டன் கில்லை வந்து தப்பு சொல்ல முடியாது இப்போதைக்கு. நாம்டேவும் தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபரூக்கும் ஏதோ ஆடுறான்னு வச்சுக்கோமே, பிரச்சனை என்ன? ரஃபேல் கிரவலாரோ இல்லை. ரஃபேல் கிரவலாரோ போடுற பாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாஸ் இல்லை. ப்ளஸ் கில்லுக்கு வந்து ஒரு ஒரு துணையாக யாருமே இல்லைடாங்க. கில்லுக்கு ஒரு சப்போர்ட்டர், கில்லு கூட சேர்ந்து ஓடுறதுக்கு உங்களுக்கு ஒருத்தவங்களும் இல்லை. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணால் சென்னை ஜெயிக்க முடியும்? எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னென்னா, நமக்கு த்ரூ பாஸ், அசிஸ்ட், அதாவது த்ரூ பாஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. ரீசன் நம்பர் 1, த்ரூ பாஸ் போடுறதுக்கு ஆள் இல்லை. ரெண்டாவது ரீசன், சீமாச்சுக்கோவும் கில்லும் ஓட முடியாத ஒரு பிளேயர்ஸ். அதாவது தான் 2 பேர்கிட்டையும் ஃபாஸ்ட்டு பேஸ் இல்லாத பிளேயர்ஸ், ஓட முடியாத பிளேயர்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா பால் வந்ததுன்னா நான் ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான பிளேயர்ஸ் தான் அவனுக்கு 2 பேருமே. ஸோ ஓடுறதுக்கு, அதாச்சும் வேகமாக ரன் பண்ணி போகிறதுக்கு, பாலுக்கு ஓடுற பிளேயர்ஸ் யாரும் இல்லை. பாலுக்கு வர பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பால் வந்தால் நான் அடிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, டின்புயா இல்லைன்னா எல்ஷினோவை ஃபஸ்ட்டு தூக்கிடணும். என் கருத்தை நான் சொல்கிறேன். எல்ஷினோவை தூக்கிட்டு ஒன்று லூகாஸ் பிரேம்பிலாவையும் ஷீல்ஸையும் சேர்த்து விடணும். ஓகேவா? ஒன்று பண்ணணும். அதுவும் மந்தாரா தேசாய் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த டின்புயாவை சேஞ்ச் பண்ணிவிட்டு இருக்காங்கய்யா நம்மக்கிட்ட விக்னேஷ் தட்சிணாமூர்த்திலாம் எதுக்கே வாங்கினீங்க? இல்லை எதுக்கு வாங்கினீங்க? எதுக்கு வாங்கணும்? விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி பெஞ்சில் இருக்கான். டின்புயாவுக்கு விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி இறக்கி தான் பார்க்கலாமே. விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி, அங்கித் முகர்ஜி வாங்கி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். டிஎம்எஃப்ல நாம்டேவை போட்டு நீ வந்து லூகாஸ் பிரேம்பிலாவை இறக்கி விடுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓன் கைட்ட பணியாக கேட்பேன். ஜான்வரி விண்டோஸில் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா சுக்குவை விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர், பர்ஃபெக்டான ஸ்ட்ரைக்கரை பார்த்தீங்கன்னா வேணும். இல்லை, ஸ்ட்ரைக்கர் இல்லை. பர்ஃபெக்டான ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை. வில்மார் ஜார்டன் கில் அவனோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கூட சேர்ந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கர் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட இப்போ யாரும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஜான்வரி விண்டோஸில் ஒரு ஸ்ட்ரைக்கரை விட்டுட்டு இன்னொரு ஸ்ட்ரைக்கர், புதுசாக நல்ல ஸ்ட்ரைக்கரை வாங்கணும். இது ஒரு சொல்யூஷன். ப்ளஸ் லூகாஸ் பிரேம்பிலா, உண்மையை சொன்னால் நம்ப மாட்டீங்க, சென்னை எஃப்சிக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா பாலை ரொட்டேட் பண்ண மாட்டுறாங்க, த்ரூ பாஸ் இல்லை. ப்ளஸ் அதான் உண்மை, நம்புறீங்களோ இல்லையோ அதான் என் உண்மை. லூகாஸ் பிரேம்பிலா ஒன்றும் கிழிக்கலையா? லூகாஸ் பிரேம்பிலா வந்து ரஃபேல் கிரவலாரோ இடத்த ஃபில் பண்ணலை இன்னும். லூகாஸ் பிரேம்பிலா ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா டீமை விட்டு வெளியில் போகணும். நான் வெஞ்சன்ஸ் இறக்குறேன் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. லூகாஸ் பிரேம்பிலா அந்த ஒரு ஷாட் அடித்தான் ஜம்ஷெட்பூர் கூட, அப்புறம் ஒரு பெனால்ட்டி, அதையும் தாண்டி அவன் எந்த ஒரு அசிஸ்ட்டும், ஒரு கிளியர் அசிஸ்ட் போட்டு நான் இது வரைக்கும் பார்க்கலையா? ஐயோ, அவன் டீமில் இருக்கணுமா வேணாமான்றது பார்த்தீங்கன்னா ஓனம் தான் டிசைட் பண்ணணும். ப்ளஸ் இதில் கமெண்ட், அதாவது பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ ட்ராவல் பண்ணணும்னா நீ ஏதாச்சும் அவுட்கம் கொடுக்கணும். ப்ளஸ் கியான் நாசிரி
டைம் கொடுக்கலாம் ஒன் கையில். 70 நிமிஷம் இந்த இர்ஃபானுக்கு கொடுத்தீங்கன்னா 20 நிமிஷமாச்சும் நீங்கள் குர்கீரத்துக்கும் கியானுக்கும் கொடுத்தாகணும். நேற்று அவ்வளோதான். ப்ளஸ் 10 கேம் ஆடிட்டோம், 8வது பொசிஷனுக்கு வந்துட்டோம். மீண்டும் நம்ம அந்த 8th பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. 8th பொசிஷனுக்கு வந்துட்டோம். ரொம்ப நாள் கழித்து திரும்ப அந்த பொசிஷனில் இருக்கிறப்போ, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்தால் கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காது. 8th பொசிஷனில் இருக்கிறப்போ தான் சென்னை நெசியா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். 10 கேம் ஆடிட்டோம். இன்னும் ஒரு 12 கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 11 13 கேமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு மேட்ச் வரும். ஈஸ்ட் பெங்கால் கூட ஆடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸ்ட் பெங்கால் வந்து நம்மளை இப்போது தோக்கடிச்சதுன்னா சென்னை எஃப்சி கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்ட் பெங்கால் மட்டும் இல்லை, ஈஸ்ட் பெங்காலை தான் இப்போது நம்ம ஜெயிக்க முடியலன்னா, ஸோ நம்ம உண்மையிலே ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கோன்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரத்தில் அவ்வளோதான். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், நிறையா சேஞ்ச் பண்ணால் சென்னை எஃப்சி கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இர்ஃபான் ஓடுறான், கிராஸ் போடுறான், ஹெட்டர்ஸ்லாம் அடிக்கிறோங்க. ஆனால் ஷார்ட்ஸ் அடிக்கலைங்க. நம்ம ஷார்ட்ஸ் அடிக்கணும். ஓன் கார்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பிளேயர்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சீக்கிரம் ஒரு வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் சென்னை எஃப்சி டிவி டை.